அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பஞ்சமி இரவுக்குள் இந்த முக்கியமான 3 செய்து முடித்திடுங்க. இதில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதும். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நினைத்த பணம் நினைத்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும். குடும்பம் ஒற்றுமையாகும். பண வசதி நமக்கு வேண்டும் அப்படின்னா பஞ்சமி தினத்தன்று இந்த தீபம் உங்களால் முடிந்தால் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்லது. இந்த தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் சுக்கிரஹோரையில் தான் நீங்கள் ஏற்றணும். சுக்கிரனோட சுகபோக வாழ்வு அமைவதற்காக இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யலாம். இந்த தீபம் நம்ம முதலாவதாக ஏற்ற வேண்டும் அப்படின்னா மொச்சை தீபம் ஏற்ற வேண்டும். இந்த வெள்ளை மொச்சையில் தான் நம்ம தீபம் ஏற்றணும். இந்த மொச்சை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா சுகபோக வாழ்வை கொடுக்கும், வசதியான வாழ்க்கை தரும், சொகுசான வாழ்க்கை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சொகுசான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்காக நமக்கு சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா அருள் கொடுப்பார். பஞ்சமி தினத்தன்று இரவு 8 to 9 இந்த நேரத்தில் நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சுக்கிரனோட அருள் கிடைக்கும். மற்றும் தானியங்கள் இதில் நம்ம இந்த தீபம் ஏற்றுவதனால் வராகியனோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மொச்சை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒன்று முதலாவதாக நீங்கள் இப்படியும் ஏற்றலாம், அல்லது இரண்டாவது வகை சொல்கிறேன் அந்த மாதிரியும் ஏற்றலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூலத்தட்டில் மொச்சையை பரப்பிட்டு, வெள்ளை மொச்சை தான் பரப்ப வேண்டும். பரப்பிட்டு அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது நெய்யை ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது 6 மொச்சையை எடுத்துக்கோங்க. 6 மொச்சையை எடுத்துகிட்டு அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த 6 மொச்சையை நெய்க்குள்ளே போட்டு தீபம் ஏற்றணும். அதாவது நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லெண்ணெய்க்குள்ளே, நெய் ஊற்றியிருந்தீங்க அப்படின்னு நெய்க்குள்ளே 6 மொச்சை போட்டு, அல்லது ஒரு மொச்சை கூட போடலாம், எந்த தவறும் கிடையாது. 6 மொச்சை போடுவது நமக்கு சுக்கிரன் அந்த எண்களை குறிக்கின்றது. அப்படி இல்லை என்றால் ஒரு மொச்சையை போட்டு, ஒரு மொச்சை பயிரை மட்டும் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் வைத்து அதில் தேன் விட்டு கூட நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்று இந்த மாதுளம்பழம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது. அடுத்ததாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சங்கனியில் 555 க்ளீம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி நீங்கள் வராகி அன்னை பாதத்தில் வச்சுருங்க. அப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய வேண்டிய வரங்கள் கிடைக்கும். இதை எழுதும்போது உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு வராகி அன்னைட்ட எழுதி நீங்கள் அவங்க பாதத்தில் வச்சுருங்க. உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சு வேண்டிக்கிட்டு வச்சுருங்க. சிவப்பு நிற கெச்சால் எழுதலாம், அப்படி இல்லை என்றால் பச்சை நிற கெச்சால் எழுதலாம். அல்லது உங்கள்கிட்ட கெச்சு இல்லைன்னா அப்படின்னா சிவப்பு நிற குங்குமத்தை கரைச்சி நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அது உங்கள் மோதிர விரலால் அந்த எலுமிச்சை பழத்தில் சின்னதாக எழுதுங்க. அப்படி அந்த பர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வச்சு கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம். அல்லது குச்சியை வைத்து கூட நீங்கள் அப்படியே பைய இது தொட்டு தொட்டு எழுதி கொள்ளலாம். விரலை வைத்து எழுதுவதே ரொம்ப சிறப்பானது. எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டிய என்ன வர வேண்டுமோ அதை நீங்கள் நினச்சி எழுதிட்டு, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, கடன் தீர வேண்டும், பணம் வர வேண்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வைத்து நீங்கள் எழுதிட்டு சுவாமி பாதத்தில் வச்சுருங்க. கட்டாயமாக வராகினே உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாங்க. எதிரி பிரச்சனை இருந்தாலும் தீரும். என்ன நினச்சி அதை எழுதி சுவாமி பாதத்துக்கிட்ட வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அதுக்கு அந்த எலுமிச்சை பழம் காய்ந்த பிறகு கால்படாத இடத்துல போட்டுருங்க. அதற்கப்புறம் முதலாவதாக முடிந்தால் மொச்சை தீபம் ஏற்றுங்க, அல்லது எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அல்லது மூன்றாவதாக சொல்கிறேன், இது ரொம்ப எளிமையானதாக இரவுக்குள்ளே செய்துக்கோங்க. 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த பழைய அகல் விளக்கில் 5 கிராம்பு வச்சு ஒரு பச்சை கற்பூரம் துண்டு ஒரு கொஞ்சம் வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒரு கற்பூரம் வைத்து ஓம் பணம் வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கற்பூரத்தை கொளுத்திடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்குன்னா இதை செய்து பாருங்கள், பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீரும். பண விஷயத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்துக்கோங்க. இது எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். பூஜை அறையிலையும் செய்யலாம், ஹாலிலையும் செய்யலாம். வராகி அன்னை வழிபாடு செய்யலை நாங்கள் செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். வராகி அன்னையை மனசில் நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். உங்களுக்கு பணம் நல்லா கையில் பொருள ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். இது வாசலில் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. எங்கே வேண்டும்னாலும் இந்த பரிகாரம் செய்யலாம்.
உங்களுக்கு வந்து பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரம் குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும், பண வசதியை கொடுக்கும். மகிழ்ச்சியாக இந்த பரிகாரத்தை செய்து நல்ல பலனை பெறுங்க. இதில் வந்து ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதுங்க. எலுமிச்சை பழத்துலேயும் நீங்கள் செய்யலாம், அல்லது இதுலேயும் செய்யலாம். மொச்சை தீபம் ஏற்றணும், 3மே செய்யணுன்னா கூட செய்து கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு எது தோதுப்படுதோ அதை செய்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை மாலை நேரம் 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே வராகினியை வழிபாடு செய்ய வேண்டிய நேரம். சுக்கிரனுக்காக நீங்கள் ஏதாவது தீபம் ஏற்றுக்கிறீங்க, மகாலட்சுமி வசியமும் கிடைக்க வேண்டும், அப்படி என்றால் இரவு 8 to 9 நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். அப்படி இல்லை, நான் வராகி அன்னை மட்டும்தான் வழிபாடு செய்ய போகிறேன், அப்படி இருப்பவர்கள் மாலை 6 மணிக்கே வராகி அன்னை வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ புரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மொச்சை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா இரவு 8 மணிக்கு மொச்சை தீபம் ஏற்றலாம். நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். நெய் தீபம், சாதாரணமாக நெய் தீபம் ஏற்றி வைத்து தேங்காய் தீபம் தான் ஏற்ற போகிறேன் அப்படின்னா மாலை 6 மணிக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அல்லது இரவு 8 மணிக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் மாலை 6 மணிக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் இருப்பதனால் 6 மணிக்கு வீட்டில் வந்து விளக்கேற்றி வைத்திடணும். விளக்கேற்றி வச்சுக்கோங்க. பூஜையை கூட நீங்கள் 8 மணிக்கு செய்துக்கோங்க. ஆனால் மறக்காமல் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு வீட்டில் எல்லோருமே விளக்கேற்றி வச்சிடணும். வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேலே நமக்கு லக்ஷ்மி வருகின்ற நேரம். அந்த நேரத்தில் எல்லோருடைய இல்லத்தில் பார்த்திங்க அப்படின்னா விளக்கு எரிய வேண்டும். தீப சுடலில் தான் நம்மளுடைய தெய்வத்தை நம்மளால் காண முடியும். அதனால் கட்டாயமாக வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு எல்லாருமே வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பூஜை எந்த நேரம் செய்ய தோணுதோ அந்த நேரம் செய்துக்கோங்க. இரவு 9 மணிக்குள்ளே எந்த நேரம் செய்ய தோணுதோ அந்த நேரம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. விளக்கு 6 மணிக்கு ஏற்றி வைத்து தீபம் காமிச்சிருங்க. அதாவது பத்தி சாம்பிராணி எல்லாம் காமிச்சு வச்சுருங்க. வைத்துட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு பூஜை எப்போ முடியுதோ அதற்கப்புறம் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு ஏற்றுபவர்களாக இருக்குங்க அப்படின்னா குத்து விளக்கு கட்டாயமாக வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு வீட்டில் வந்து ஏற்றி வைக்க வேண்டும். தினமும் அன்றாட முடியும் அப்படின்னா அன்றாட நீங்கள் இந்த 2 விளக்கை நீங்கள் ஏற்றினாலே போதும். உங்களுக்கு வந்து உங்களுடைய இல்லத்தில் வந்து அதிர்ஷ்டம் பெருகும், பண வசியமும் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். விளக்கு ஏற்றி வைக்கிற வீடு வீணாகாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் வந்து எப்போதுமே உங்களுடைய அதாவது சுவாமிக்கிட்ட செய்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலுமே நிச்சயமாக அது நிறைவேறும். சுவாமி எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க, கேட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க. உங்களுடைய வேண்டுதலை எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் வீட்டில் வந்து தவறாமல் பூஜை செய்கிறீங்களோ, ஒரு லக்ஷ்மி பூஜையாக இருக்கட்டும், குபேரனுடைய பூஜையாக இருக்கட்டும், வராகினிய பூஜையாக இருக்கட்டும், மற்ற உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பூஜையாக இருக்கட்டும், நீங்கள் செய்யும்போது லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீட்டில் எப்போதுமே செல்வம் வந்து நிலைத்திருக்கும், வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கும். அதனால் வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாட்கள் கட்டாயமாக எல்லோருமே விளக்கேற்றி வைத்து பழகிக்கோங்க. மற்ற நாள் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் வெள்ளி செவ்வாய் மாலை 6 மணி ஆயிட்டாலே நம்முடைய இல்லத்தில் வந்து விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனைலாம் காமிச்சு வீடு நல்ல ஒரு வாசனையாக வச்சுக்கிடணும். இன்னும் தெய்வம் நம்மளுடைய இல்லத்திற்கு கட்டாயமாக வருவாங்க. அதனால் அந்த நேரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சுவாமிக்கு நம்ம விளக்கேற்றி வைத்த பிறகு வீட்டில் வந்து சண்டை சச்சரவு போடாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறது தான், வீட்டில் விளக்கேற்றி வச்சாலே சண்டைகள் வருது அப்படிங்கிறது. அது வந்து நம்மளுடைய மன பிரம்மன் கூட ஒரு பக்கம் நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பயம், நம்ம சுவாமி கும்பிட்டாலே பூஜை பண்ணாலே சண்டை வரும் அப்படிங்கிறத நம்ம மனசில் போட்டு நம்ம அதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை நான் விளக்கு ஏற்றினாலே எங்கள் வீட்டில் சண்டை தான் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றுவீங்க பார்த்தீங்களா? விளக்கு ஏற்றிட்டு அப்படியே பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க. ஒரு டவலாவது விரித்து அங்கே உட்காந்துட்டு சுவாமியை ஒரு 10 நிமிஷம் வந்து மனம் குளிர நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டுனீங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரச்சனை சண்டை சச்சரவுலாம் வராது. இல்லை அப்படின்னா ஒரு 10-20 நிமிடம் கூட நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து விளக்க குளிர வச்சுருங்க. விளக்கு எரியும்போது, அதாவது நம்ம வீட்டில் தீபம் இருக்கும்போது வீட்டில் வந்து சண்டைகள் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இல்லத்தில் வந்து தெய்வம் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த நேரத்தில் நல்ல ஒரு வார்த்தை பேசணும். அந்த தீபம் இருக்கும்போது நம்ம நல்ல வார்த்தைகள் பேசணும். மௌனமாக இருப்பதே நல்லது. அதிகமாக கோபங்கள் வருது அப்படின்னா
கொஞ்சம் சாந்தமாக மாறிக்கொள்வது ரொம்ப சிறப்பு. ஆன்மீகத்தை பொறுத்தவரை நமக்கு எவ்வளோ சாந்தமாக இருக்கிறோமோ அவ்வளோ நல்லது நமக்கு. ஏன்னா ஆன்மீகம் அதிகமாக சாமி கும்பிட கும்பிட வார்த்தைகளில் வருகின்ற வாயில் வருகின்ற வார்த்தைக்கு பவர் அதிகம். ஏதாவது அபசகுணமாக பேசிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நடந்துடும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சாமி கும்பிட்றவங்க நெகட்டிவான வார்த்தைகளை அதிகமாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் கோபத்தில் டக்குன்னு வார்த்தையை நம்ம விடக்கூடாது. அது அப்படியே நடந்துடும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அதிகமாக சாமி கும்பிட்றவங்க ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் விடும்போது. அதனால் பார்த்தீங்கன்னா யாரையும் சபிச்சிடாதீங்க. யாரையும் வார்த்தை சொல்லாதீங்க. அதாவது ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நல்லதே. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் வராகின் பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.